கடலைப்பருப்பு கிள்ளு பதமாக வேவிச்சு வச்சுருக்கு. கடலை பணியாரம் இதை அப்படியே நெய் விட்டு வறுத்துக்கலாம். இது வறுப்பட்டதுக்கப்புறம் இதையும் வறுத்து ஏலக்காய் போட்டு நுணுக்கி கடலைப்பருப்போட ஆட்டி பிணைஞ்சி உருண்டை பண்ணி பணியாரக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். நெய் விட்டாச்சு. முதல்ல பல்லாக இருக்கிற தேங்காயை போட்டு செவக்க வறுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌனாக வந்துடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக இருக்கும், கடிச்சிட்டிங்க நல்லாயிருக்கும். தேங்காயையும் போட்டு வறுத்தாச்சு. கடலைப்பருப்பும் வெல்லமும் மட்டும் ஆட்டிக்கலாம். இதை அப்படியே போட்டு பிணைஞ்சி வெல்லமும் கடலையும் போட்டு ஆட்டிக்கலாம். எல்லாம் அரைச்சாச்சு. இப்போ தேங்காயை அதில் கலந்துக்கலாம். தேங்காயை கலந்து இப்போ பிணைஞ்சி உருண்டை பிடிச்சிக்கலாம். பச்சரிசி மாவு ஒரு சின்ன டம்ளர் எடுத்துருக்கோம். இதில் தண்ணி விட்டு தண்ணி மாதிரி கரைச்சிக்கணும். ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து முக்கி பணியாரக்கல்லில் போட்டுக்கலாம். இப்படி ஒன்றா பணியாரக்கல்லில் போட்டு அப்படியே திருப்பி விட்டு எடுத்துடலாம். சுட்டாச்சு பாருங்க. இது நல்லா ஒப்புட்டுனுடைய டேஸ்ட்டே வரும். வெல்லம் தேங்காய் போட்டுருக்கிறதுக்கு இது சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் கம்மியாக பிடிக்கும். எளிமையான பலகாரம், கிராமத்து பலகாரம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.